இன்றைய ஆன்மீக தகவல். முழுமுதற் பொருளான விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு பூஜையையும் நாம் துவங்க முடியாது. சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே என முதலிலே நாம் சங்கல்பம் செய்து கொள்வதற்கு முதலில் நாம் சங்கல்பம் செய்து கொள்வதற்கு முன்பாக அந்த விநாயகப் பெருமானை பூஜை செய்துவிட்டுத்தான் எப்படிப்பட்ட சங்கல்பத்தையும் நாம் செய்ய வேண்டும். இதுதான் நியதி. இப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கினால் நாம் எந்த தெய்வத்துக்குரிய பூஜையை செய்கின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். முழுமுதற் பொருளான விநாயகப் பெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும். விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டுத்தான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வம், எளிய தெய்வம், அழைத்தவுடன் வருகின்ற தெய்வம் விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானுக்கு மாதத்திலே வருகின்ற சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, இந்த 2 சதுர்த்திகளும் மிக மிக முக்கியமானது. இந்த சங்கடகர சதுர்த்தி, அதை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். முன்னொரு காலத்திலே தண்டகாவனத்திலே வசித்து வந்த விப்ரதன் என்கின்ற பெயருடைய வேடன் ஒருவன் இருந்தான். கொலை கொள்ளைகளுக்கு அஞ்சாத தீய குணங்கள் கொண்டவனாக இருந்தான். அவனை நல்வழிப்படுத்த எண்ணிய முத்கலர் என்னும் முனிவர் அவனுக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் பற்றியும் விநாயகருடைய வழிபாடு பற்றியும் விநாயகருடைய மூல மந்திரத்தையும் உபதேசித்தார். முனிவர் கூறிய வழிமுறைகளின்படி விநாயகரை இடைவிடாது உபாசித்தவன், அதன் பலனாக அவனுடைய நெற்றி நடுவிலிருந்து துதிக்கை போன்ற ஒன்று தோன்ற ஆரம்பித்தது. விநாயகரை போன்ற வடிவமே அடைந்து விட்டார் அவர். நாம் எதை எண்ணுகின்றோமோ அதையே அடைவோம் என்பது வாக்கு. புருகண்டி முனிவர் என்று அழைக்கப்பட்ட அவருக்கு விநாயகப் பெருமானுடைய தரிசன பாக்கியம் கிடைக்கின்றது. அவர் சொற்படி முனிவர் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து அதன் பலனை விநாயகப் பெருமானுக்கே அர்ப்பணம் செய்கின்றார். அதனால் பல காலமாக நரகத்தில் இருந்த தன்னுடைய முன்னோர்களுக்கு அதிலே இருந்து விடுதலை பெற்று தந்தார். புருகண்டி முனிவர் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிய விநாயகப் பெருமானுக்கு ஆஷாபூரன் என்னும் திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார். ஒவ்வொரு பூஜையின் முடிவிலும் அந்த பூஜையின் பலனை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் பழக்கம் இதனால் தான் ஏற்பட்டது. இதனால் 2 வித பலன்கள் நமக்கு ஏற்படுகின்றது. முதலாவது, நமக்கு சித்த சுத்தி ஏற்படுகின்றது. அதாவது நான் பூஜை செய்கின்றேன் என்ற அகங்காரம் அகன்று விடுகின்றது. இரண்டாவது, அவனருளால் அவன் தாழ் பணிகின்றோம் என்கின்ற அந்த பணிவு தோன்றுகின்றது. நாம் செய்த நல்வினையின் பலனை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் போது கர்மவினையின் தலையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகின்றோம். நாம் செய்த புண்ணிய செயல்கள் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தால் அவை பன்மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கின்றது. ஆகவேதான் புண்ணிய செயல்களை மட்டுமே இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதைத்தான் மகாபாரதத்திலே ஸ்ரீ யுதிஷ்டரும் அறிவுறுத்துகின்றார். புருகண்டி முனிவரின் மகிமை அறிந்து அவரை தரிசனம் செய்ய தேவேந்திரனே வருகை புரிகின்றார். அவர் தரிசித்து முடித்து கிளம்பும் போது விதிவசத்தால் அவருடைய விமானம் மண்ணிலே புதைந்து போக முனிவர் தமது சங்கடகர சதுர்த்தி விரத பலனை அவருக்கு கொடுத்து விமானத்தை மீட்க வழி செய்கின்றார். சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அந்த விரத பலனை யாருக்காவது தானம் கொடுத்தால் கூட அவருக்கு சங்கடங்கள் விலகி விநாயகருடைய அருளால் நன்மைகள் கிடைக்கும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு அருமையான உதாரணமாகும். ஆகவே விநாயகப் பெருமானை சரண் அடைபவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். திருமணத் தடை நீக்குபவர், தொழில் தடையை நீக்குபவர். நீங்கள் ஒரு சிறு தொழில் துவங்குகின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம், ஒரு சாதாரண கடை வைக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அருகிலே நிச்சயமாக ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். அந்த விநாயகப் பெருமானை உங்களுடைய தொழிலிலே ஒரு பங்குதாரராக சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒரு பங்குதாரராக, விநாயகா
நீதான் என்னுடைய பார்ட்னர். இந்த தொழில், இந்த கடையை நான் வைத்திருக்கின்றேன். இந்த கடை நல்லபடியாக நடப்பதற்கு, என்னுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு வழி செய்து கொடுப்பாயாக. இந்த லாபத்திலிருந்து ஒரு சிறு பங்கை அனுதினமும் நான் உனக்கு காணிக்கையாக தருகின்றேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். சர்வ நிச்சயமாக நீங்கள் சாதாரணமாக ஆரம்பிக்கின்ற ஒரு கடையானது மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக வளரும் என்பதிலே ஐயமே இல்லை. அப்படி விநாயகனை நம்முடைய தொழில் பங்குதாரராக சேர்த்து கொண்டு விட்டு ஒரு தொழிலை செய்தால் அந்த தொழிலிலே நாம் மிக மிக அருமையாக ஒரு மேன்மையை அடையலாம். ஒரு வீட்டை கட்டுகின்றோம். வீட்டை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்பாக விநாயகப் பெருமானுக்கு அவருடைய பாதத்திலே ஒரு 100 ரூபாயை வைத்து வணங்கிக் கொண்டு, விநாயகப் பெருமானே, உன்னுடைய கடைக்கண் பார்வையாலே நான் இந்த வீட்டை கட்ட துவங்குகின்றேன். இதனை நீ ஒரு கண்காணிப்பாளராக இருந்து எனக்கு அவ்வப்போது எனக்கு வேண்டுகின்ற இந்த வீட்டை முடிப்பதற்கான நிதி உதவியை ஏதேனும் ஒரு விதத்திலே நான் உழைக்கின்றேன், உழைக்க தயாராக இருக்கின்றேன். அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை எனக்கு அளித்து இந்த வீட்டை நல்லபடியாக முடிப்பதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டிக் கொண்டு துவங்குங்கள். நிச்சயமாக ஒரு வருடத்திலே முடிய வேண்டிய இல்லம் கட்டுமானமானது 6 மாதத்திலே நிச்சயமாக முடியும். இப்படி நம்முடைய காரியங்கள், நல்ல காரியங்களிலே எல்லாம் விநாயகப் பெருமானை ஒரு பங்குதாரராக சேர்த்து கொண்டு நாம் செய்தால் நமக்கு ஏற்றம் என்பது நிச்சயம். நிச்சயமாக ஏமாற்றம் வராது. விநாயகரை வணங்கினால் விநாயகர் சதுர்த்தி வர இருக்கின்றது. ஆகவே இந்த வேளையிலே நாம் இதனை ஒரு உறுதி செய்து கொள்வோம். விநாயகப் பெருமானை அனுதினமும் வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் என்பதை துவங்கி அந்த ஒரு வருட காலம் இந்த விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்து, விநாயகப் பெருமானுக்கு சக்தி இருப்பவர்கள், நல்ல நிதி வளம் இருப்பவர்கள் விநாயகப் பெருமானுக்கு எல்லா விதமான அபிஷேக ஆராதனைகளையும் செய்து வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். விநாயகப் பெருமானுடைய அவருடைய கருணை என்பது நம்மை நல்ல வழியிலே நடக்க வைக்கின்ற ஆற்றல் பொருந்தியது. ஆகவே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் விநாயகப் பெருமானை வணங்கி நம்முடைய காரியங்களை செய்வோம். இந்த உலக வாழ்க்கையிலே தோல்வி என்பதே இல்லாமல் வெற்றி மேல் வெற்றி பெற்று வாழ்வோம். ஓம் வெற்றி விநாயகா சரணம், லம்போதரனே சரணம், ஞான விநாயகா சரணம். நன்றி, வணக்கம்.